கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் நம்மை காக்கிறவர், தேவன் நம்மோடு கூட இருக்கிறவர், என்றென்றைக்கும் நம்மை பாதுகாக்கிற தேவன். எபிரேயர் 13:5 வாசிக்கும் போது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவருடைய ஒரு மனுஷ வார்த்தை அல்ல, ஆண்டவருடைய தேவ வார்த்தை. தேவன் சொல்லுகிற வார்த்தை பொய் இல்லை. ஆண்டவர் எந்த நிலைமையில நாம் இருந்தாலும் ஆண்டவரை நம்பி இருக்கிற வாழ்க்கையில தேவன் நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். நம்மை காப்பார், நம்மோடு கூட இருப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். எந்த நிலைமையில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நிலைமை அறிகிற ஒரு தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறபடியினால் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த தேவன் இன்றும் என்றும் சதா காலமும் நம்முடைய தேவன். யோசுவாயின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே தேவன் யோசுவாயோடு சொல்லுகிறார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன் என்று சொன்னார். ஆண்டவர் யோசுவாயை கொண்டு மகிமையான காரியங்களை செய்ய தேவன் அவனை தெரிந்து கொள்ளுகிற நேரம், நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை நடத்துவேன் என்று சொல்லி வாக்குறுதியை கொடுத்தார். அதே போல ஆண்டவருடைய பிள்ளைகளே, கஷ்டத்திலோ துன்பத்திலோ எந்த பிரச்சனையில நீங்க இருந்தாலும் ஆண்டவர் அந்த நிலைமையில உங்களை காண்கிறவராய் இருக்கிறார். உங்களை கைவிட மாட்டார். நீங்க அவரை நோக்கி ஜெபிக்கிற ஜெபங்களும், நீங்க அவரை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிற ஒவ்வொரு வேண்டுதல்களும் தேவன் ரொம்ப பிரியமுள்ளவராய் இருக்கிறார். அவர் ஏற்ற காலத்துல அதனதன் காலத்துல எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வார். நேர்மையான ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினால அந்த அன்பு தெய்வத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்காக நம்ம வாழுவோம், அவரையே நம்ம நேசிப்போம். அவர் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் சந்தித்து உங்க குடும்பத்துல, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்க பிள்ளைகளுடைய காரியங்கள்ல எந்த காரியத்துல இருந்தாலும் பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்க காரியத்தை வெற்றி சிறக்க பண்ணுவார், ஜெயமாய் நடத்துவார், மகிமையை வெளிப்படுத்துவார். விசுவாசத்தோட காத்திருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.